ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணியும் சித்தார்த்தும் அந்த பூசாரி சொன்ன மாதிரி ஐயனார் கோயிலை தேடி ஒரு ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே பதில் சொல்கிற எல்லாருமே நாங்கள் இது வரைக்கும் அப்படி ஒரு கோவிலை பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக ஒரு காடு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வராங்க. அப்போ ஒருத்தங்க நிற்காங்க. ஐயா, இங்கால இப்படி ஐயனார் கோயில் இருக்குது, அது எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னதும் உடனே அந்த ஐயா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்மா, அந்த தெற்கு பக்கமாக போங்க இருக்குது அப்படின்னதும் ராணி சித்தார்த் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒன்றுமா, நீங்கள் தேடி போனால் அது இருக்காது அப்படின்னதும் என்னையா சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, எதுவும் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சித்தார்த் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, ஒரு காலத்துல அந்த கோவில்ல ஐயனார் நல்ல சக்தியோட இருந்தாரு. ஆனா தேவையில்லாத கெட்டவங்களெல்லாம் வந்து அங்க பில்லி அது இதுன்னு கெட்ட சக்திகளை பயன்படுத்தி செஞ்சதால கோவிச்சு ஐயனார் வெள்ள குதிரையில ஏறி ஊரை விட்டு போனாரு. ஊரை விட்டு போக முன்னாடி ஒரு சாபம் விட்டுட்டு போனாரு. இந்த கோவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்ணுக்கு தெரியாது. அப்படி மானுட பிறவிக்கு தெரிஞ்சா இங்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிட்டாருமா. அதுதான் அப்படி என்னதும் இதை கேட்ட ராணி அதிர்ச்சி ஆறாங்க. ஐயா, என்னை உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்துக்காக எப்படியாச்சும் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வழி காட்டணும் அப்படிங்கிறது சரிம்மா. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. இப்படியே தெற்கு வாயிலாக போங்க. அந்த கோவில் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதுவும் 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக எந்த விஷயத்துக்காக வந்தீங்களோ அந்த விஷயத்த முடிச்சிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கலைன்னா நீங்கள் அங்கேயே வந்து இல்லாமல் போயிடுவீங்க. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதான் அங்கே எழுதப்பட்ட விதி. அதனால 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். நீங்கள் படிக்க வேண்டிய ஏட்டையும் படிச்சுட்டு முடிச்சிடுங்க. இங்கேருந்து போகும்போது 1000 தடைகளும் வரும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, இனி உங்கள் இஷ்டம் அப்படின்னதும் ராணியும் சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த மந்திரவாதியை காமிக்கிறாங்க. தமனா மனோ நின்றுட்டு இருக்காங்க. சாமி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாரு தமனா, ராணியும் சித்தார்த்தும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னுட்டு அவங்க சக்தி மூலமாக காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ராணி சித்தார்த் பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து சாமியார் கோவிலை காமிச்சு கொடுத்துட்டாரு, வாயா நம்ம அந்த கோவிலை போய் தேடலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாமி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க, அந்த பூசாரி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற கோவிலுக்குள்ளே போனோன்னா அங்கே தான் அந்த பாக்கோட ஏடு இருக்குது. அதை படித்தோன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னதோ. அப்போது நிறைய வாட்டி ராணி எங்களை ஜெயிச்சிருக்கா, இப்போ என்ன பண்ணுறது சாமி? அவள் தான் படிக்க முடியாது. அந்த கோவிலுக்கு போய் திரும்பி வந்தவங்க சரித்திரமே இல்லை. அங்கே இல்லாமல் போகிறது தான் எழுதப்பட்ட விதி. அது மட்டும் கிடையாது தமனா. இப்போ ஒரு வயசானவங்க வழி காட்டினாங்க இல்லையா, அந்த வயசானவர் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னது. என்ன சாமி, நீங்களே வழி காமிச்சு கொடுத்துட்டீங்க, அப்போ ராணி ஜெயிச்சிருவாளே அப்படின்னு தமனாவும் மனவும் சொல்கிறாங்க. இல்லை தமனா, நான் வேணும்னு தான் வழி காட்டினேன். அந்த கோவிலுக்குள்ளே போய் கண்டிப்பாக ராணியால் வர முடியாது, அங்கேயே இல்லாமல் போயிடுவா. இதான் விதிப்படி நடக்கணும். அது மட்டும் கிடையாது தமனா, அவங்க குடும்பமும் இல்லாமல் போகுது. ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு வேளை அந்த ராணி எடுத்து படித்தாலும் அந்த பாக்குக்கு ராணியையும் பாப்பா கதையும் முடிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும் அப்படின்னதோ. அப்பனா குடும்பமே இல்லாமல் போக போகுது அப்படின்னு ராணியும் நம்ம தமனாவும் மனவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ராணி சித்தார்த்த போயிட்டு இருக்கும்போது பின்னாலும் யாரோ கூப்பிடுற மாதிரி ஃபீலாக இருக்குது ராணிக்கு. யோ என்னையா, பின்னாடி எது சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பேசும்போது தனியாக வரோம் இல்லையா, அதான் ராணி அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாங்க. பார்த்தா யாரை பிடிச்சி கீழே தள்ளி விட்ட மாதிரி 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. யோ, யாரோ என்ன தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு 2 பேருமே வந்து எழுந்திருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ஒரு வேர் மாதிரி ஒன்று வந்து 2 பேரையும் ஒவ்வொரு மரத்தில் நல்லா கெட்டியாக கட்டி போடுறது. இது பார்த்து ராணி சித்தார்த் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராணி வந்து யோசிக்கிறாங்க, பூசாரி போக முதல் ஒரு 2 கொலுசு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது மாத்திரை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருமா, போகும்போது தடைகள் வரும், இதை மட்டும் நீ முழுங்குனீன்னா உனக்கு அசுர சக்தி கிடைக்கும்னு. உடனே ராணி அதை விழுங்குறாங்க. இதை பார்த்து சித்தார்த், ராணி என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பிறகு சொல்றா அப்படின்னுட்டு விழுங்குனா அடுத்த நொடியே ராணிக்கு ஒரு சக்தி வந்து அந்த வேரை வந்து அத்தறிஞ்சு தப்பிச்சுட்டு ஓடி வந்து அவங்க கையில்
இன்னொரு மாத்திரை இருக்கோ அதை சித்தார்த் கிட்ட கொடுத்து மென்று சாப்பிடாம முழுங்கு அப்படின்னதும் சித்தார்த்து முழுங்கிடுறாங்க. சித்தார்த்துக்கு ஒரு சக்தி வேற அத்துடுறாங்க ராணி. எப்படி ராணி இதெல்லாம் அப்படின்னதும் எல்லாம் பூசாரி கொடுத்தாரியா அப்படின்னதும் சரி வா ராணி பரமேஸ்வரா, இப்படியே எங்களை பாதுகாத்துரு, தயவு பண்ணி அந்த கோவில் எங்க இருக்குன்னு எங்க கண்ணுக்கு காமிச்சு கொடு அப்படின்னதும் உடனே நம்ம ராணி நிக்கிற ஆப்போசிட்ல ஒரு அந்த கோவில் வந்துருது. இதை பார்த்த ராணி சித்தார்த் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராணி இதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, ரொம்ப அதிசயமா இருக்கு, வாயா பேச டைம் இல்லை, கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னுட்டு சித்தார்த் ராணி கோவிலுக்குள்ள போறாங்க. ஐயோ பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு, ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்கியா அப்படின்னுட்டு ராணி சித்தார்த் பேசிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பார்க்க தமனா இங்கால மனோ 3 பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. பார்க்க ஒரு திட்டத்தை ரகசியமாக சொல்கிறாங்க. அது என்ன இதுன்னு நமக்கு காமிக்கல. இது கேட்ட மனோ நம்ம தமனா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி நீங்கள் இங்கே இருங்க நான் போகிறேன் அப்படின்னுட்டு பார்க்க கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தமனாவுக்கு அந்த மந்திரவாதி ஃபோன் போட்டு அந்த வேறுகிட்ட இருந்து ராணியும் சித்தார்த்து தப்புனா அந்த விஷயத்த சொன்னதும் தமனா அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போது அந்த ராணி சித்தார்த் படுற கஷ்டத்தை நான் உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன் அப்படின்னுட்டு மந்திரவாதி 2 பேருக்கும் நேரில் காமிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட்